அன்பர்களுக்கு வணக்கம்ங்க. அன்பு நண்பர்களே, நம்ம குரு பெயர்ச்சி பலன்கள் 2026 ஜூன் மாதம் 2ஆம் தேதி குரு மிதுன வீட்டில இருந்து கடகத்துக்குள்ள பயிற்சியாக இருக்காருங்க. அப்படி பயிற்சியாகின்ற குரு அங்கே உச்ச வலு பெற்று சில நன்மைகள், சில நல்ல ஏற்றங்கள், முன்னேற்றங்கள் இவற்றையெல்லாம் 12 ராசி நேயர்களுக்கும் தர இருக்கிறார். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த பதிவில் விரிவாக பார்த்துருவோம். எங்கெல்லாம் உங்களுக்கு நன்மை, எங்கெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயில்டாக பார்த்துருவோம் நண்பர்களே, சரிங்களா? ஸோ அன்பர்களே, மிதுன ராசி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. பார்த்துருவோம் மிதுன ராசிக்கு எப்படி இருக்குது இந்த குரு பெயர்ச்சி அப்படின்னு கேட்டிங்கன்னா, தனஸ்தானத்தில் உச்சம் பெறுறார். 2ஆம் வீட்டில் 10ஆம் அதிபதி உச்சம் பெறுறார். 10ஆம் அதிபதி 2ல் இருக்கும்போதுங்க தொழிலுக்கு அது ஏற்றம். ஏன்னா 10ஐயே குரு பார்க்கிறார். பாருங்க, 10ஆம் அதிபதி தொழில் ஸ்தானாதிபதி தனஸ்தானத்தில் உச்சம் பெற்று, வருமானத்தை குறிக்கிற ஸ்தானத்தில் உச்சம் பெற்று 10ஐயே நேரடியாக 9ஆம் பார்வையாக பார்க்கிறார். இது ஒரு நல்ல மிக யோகமான காலகட்டம். தொட்டது துலங்கம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது உண்மையிலேயே இந்த பீரியட் தான். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல வெற்றியை தரக்கூடிய இடத்துல கேதுவும் இருக்குது. அப்படி 10ல் உபஜயஸ்தானத்தில் சனி இருக்கிறது ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. 9ஆம் அதிபதியையும் குரு பார்க்கிறார். இது கிட்டத்தட்ட தர்ம கர்மாதிபதி யோகம். சரி, எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தொழில் வளர்ச்சி பெறும், பொருளாதார வளர்ச்சி கிடைக்கும். ஒரு தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்க அந்த தொழிலை விரிவுபடுத்துவீங்க, இல்லைனா சைடில் பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணுவீங்க, இல்லை புதுசாக தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்க தொழில் தொடங்குவீங்க. தொழில் சம்பந்தமான வளர்ச்சி, முன்னேற்றம், லாபம் சிறப்பாக இருக்கும். வேலை இல்லாத நண்பர்களுக்கு கூட நல்ல வேலை கிடைக்கும். இது வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆசோலேஷன்லேயே இருந்த வேலை வாய்ப்புகள் கூட உறுதியாயிரும். அந்த மாதிரியான அமைப்புகளில் உத்தியோகத்திலையும் முன்னேற்றம், நல்ல பேரும் கிடைக்கக்கூடிய, புகழும் எடுக்கக்கூடிய அமைப்பு. பண வரவு சிறப்பாக இருக்குங்க. கையில் எப்போவுமே ஒரு மணி ஃப்ளோ இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தன பிராப்தி நன்றாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். உங்களுக்கு யாராவது பணம் கொடுக்கணும், இல்லை நீங்கள் ஏதாவது கொடுத்த பணம் வராமல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இந்த காலகட்டத்தில் ஒரு அழுத்தம் கொடுத்து கேளுங்க, கண்டிப்பாக கிடச்சிரும். கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. குடும்பத்தில் நல்ல சுபிட்சம் ஏற்படும். குடும்பத்தில் சுபகாரியங்கள் தடைபட்டிருந்ததெல்லாம் டக்குன்னு நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். குடும்ப உறவுகள் அனைவரும் பொதுவாகவே நல்ல நிலை பெறுகின்ற ஒரு அற்புதமான அமைப்பு. குடும்பம் செழிக்கக்கூடிய அமைப்புங்கிற மாதிரி உங்கள் குடும்பத்தில் எல்லாமே ஒரு வளர்ச்சிக்கான அமைப்பில் இருக்கும். உங்களுடைய பேச்சுக்கு நல்ல மரியாதை கிடைக்கும். கொடுத்த வாக்கை காப்பாற்றி அனைவர்கிட்டையும் நன்மதிப்பு பெறக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆபரண சேர்க்கை, சொத்து சேர்க்கைகள், வீட்டுக்கு தேவையான முக்கிய பொருட்கள்லாம் வாங்கி போடுற அமைப்பு இந்த காலகட்டத்தில் நல்ல மேன்மையாக இருக்கிறது. தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். திருமணம் ஏதாவது தடைபட்டுக்கிட்டு இருந்ததுன்னா கூட இந்த காலகட்டம் திருமண அமைப்புகள் கைகூடிரும். புத்திர பேரும் நல்ல முறையில் கிடைக்கக்கூடிய அமைப்பு. உயர்கல்வியில் நல்ல மேன்மை பெறக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் இந்த காலகட்டம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும். அதே போல் உங்களுக்கு இருந்து வந்த எதிரி தொல்லைகள், எதிரி அமைப்புகள் அனைத்தும் உங்களை விட்டு விலகிவிடும். அது மட்டும் இல்லாமல் போட்டிகள், தொழிலில் இருந்த அந்த போட்டிகளை எல்லாம் தாண்டி நீங்கள் வெல்லக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு. மிதுன ராசிக்காரர்களுக்கு சுருக்கமாக சொல்லணும்னா, தொழில், பொருளாதாரம், வேலை, முன்னேற்றம், சொத்து பத்து சேர்க்கை, வாழ்வின் ஆதாரங்களில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு காலமாக இந்த குரு பெயர்ச்சி காலகட்டம் உங்களுக்கு மிதுனத்திற்கு அமைகிறது. அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது, சரிங்களா? எல்லாமே தொட்டதெல்லாம் ஏற்றம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. பூர்வீக சொத்துக்கள் சேர்ற அமைப்புண்டு. தகப்பனார் வழியிலிருந்து நல்ல மேன்மை. தகப்பனாருக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் படிப்படியாக குறைகின்ற காலகட்டம். அதாவது அவருக்கு இருக்கிற ஃபினான்ஷியல் தொந்தரவுகள்லாம் கண்டிப்பாக படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பு. தாயார் வழியிலிருந்து சில லாபங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இந்த காலகட்டத்தில் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும், சரிங்களா? சரி, இந்த குரு பெயர்ச்சி எங்கேயாவது கொஞ்சம் நம்ம கவனமாக இருக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகள் எதுவும் இல்லைங்க, சரிங்களா? இது வரைக்கும் 9ஆம் இடத்திற்கு குருவின் பார்வை கிடைச்சிதுங்க, சரிங்களா? ஆனால் இப்போ 9ஆம் இடத்துல இருந்து குருவின் பார்வை 10க்கு போயிடுச்சு. அப்போ ஏற்கனவே 9ல் ராகு இருக்குது அப்படி, சரிங்களா? அவர் என்ன பண்ணுவார்னா, தகப்பனார் சம்மந்தப்பட்ட பொருளாதார விஷயம், தொழில் விஷயம்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆனால் தகப்பனாரின் ஆரோக்கியத்தில் தொந்தரவு ஏற்படும். ஆனால் குரு பார்த்தீங்கன்னா தகப்பனார் ஸ்தானத்துக்கு 6ல் அமர்ந்து 12 பார்க்கிறார். அப்போது தகப்பனார் சம்மந்தப்பட்ட அமைப்புகளில் உடல்நிலை தொந்தரவுகள், மருத்துவ செலவுகள் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிடும். அதனால் உங்களுக்கு சின்ன சின்ன மன உளைச்சல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகம். அதே போல் நீங்கள் வயதான ஒரு வேளை மிதுன ராசிக்காரங்களாக இருக்கீங்கன்னா, உங்கள் பிள்ளைகளுடைய, குழந்தைகளினுடைய முன்னேற்றத்தில் கொஞ்சம் சின்ன சின்ன தடைகள் இருக்கும். ஆனால் அதெல்லாம் தாண்டி வெற்றி அடைஞ்சிருவாங்க. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தகப்பனார் உறவு ஒன்றுக்கிட்ட மட்டும் நீங்கள் கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம், இல்லை அவங்க ஆரோக்கியத்தில் தொந்தரவுகள் ஏற்படலாம். அந்த ஒன்றை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு பார்த்துக்கிட்டிங்கன்னா போதும். மற்றபடி தொழில் ஆரம்பித்து பொருளாதாரம், குடும்பம், சுபகாரியங்கள் அனைத்தும் வெற்றியை தருகிற அமைப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனால் இது ஒரு பொதுவான பலன்கள் தாங்க அன்பர்களே. மிதுனத்தை பொறுத்த மட்டிலும்
உங்களுடைய முக்கியமான விஷயங்கள் ஏதாவது பண்ண போகிறீங்கன்னா ஒரு முறை உங்களுடைய சுய ஜாதகத்தில் தசாபுக்திகள் நல்லா இருக்கான்னு பார்த்துக்கிடுங்க. ஏன்னா அதுதான் உறுதியான பலன்கள். அதை பார்த்துக்கிட்டு தசாபுக்திகள் நல்லா இருந்ததுன்னா அதன் பிறகு அதில் இறங்குறது நல்லது. சரிங்களா? ஆக அனைத்து மிதுனத்து ராசிக்காரங்களுக்கும் கோச்சார கிரகங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. நீங்கள் இறங்கி அடிச்சிங்கன்னா போதும், வெற்றிகள் தான். அதில் எதுவும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி நல்லா இருக்குன்னா வெற்றி உறுதிங்கிறதுல மாற்றமே கிடையாது. சரிங்களா? மீண்டும் ஒரு நல்ல பதிவில் பார்க்கலாம் நண்பர்களே. போயிட்டு வாங்க. நன்றிங்க நண்பர்களே. நன்றி.